இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம நெக்கில் டியூலிப் ஸ்லீவில் வச்ச டிசைனை வைக்கலாம். நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த ப்ளவுஸில் நம்ம செய்யலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ சேலை இந்த மாதிரி சேலைக்கு பிளெயின் ப்ளவுஸை கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் இந்த நிறத்தில் துணி இதில் சேலையிலேயே உங்களுக்கு கிழிச்சாலும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் அடிப்படும். அதனால் பிளெயினாக கிடைச்சாலும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நெக்கு எப்படி வெட்டணும்னு நிறைய தோழிகள் கேட்டிருந்தாங்க. அதையும் இதிலேயே சொல்லிடுறேன். இப்போ நெக்கு நம்ம 3 இன்ச்சு பின்னாடி அகலம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த 3 இன்ச்சை நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஆழம் 9 இன்ச்சு அல்லது 8 எவ்வளோ இன்ச்சு தேவையோ அந்த ஆழத்தை இப்படி கீழே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சுற்றி நீங்கள் ஒரு கோடு போட்டுட்டு, இது சும்மா ஓரலாக ஒரு அடையாளம். இதில் நீங்கள் இங்கே மேலே இருந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச் கிட்ட இப்படி இடத்த விட்டுடுங்க. சரியா? 1 இன்ச் கிட்ட நீங்கள் இவ்வளோ இடத்த விட்டுட்டிங்கன்னா நீங்கள் இங்கே ஷோல்டர் பிடிக்க சரியாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி டிசைன் போடணும்னு சொன்னால் இது சும்மா அப்படியே கையிலேயும் போடலாம். இல்லை உங்களுக்கு கரெக்டாக ஒரு இன்ச் டேப்பில் அளவாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 இன்ச்சில் சும்மா ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு, இது கார்னர் அப்படியே அவுட்டரில் சும்மா நம்ம இந்த போட்ட அந்த கோடுகளை அப்படியே இணைச்சி ஒவ்வொரு வளைவு இந்த பக்கம் வர்றதும் உண்டு. உங்களுக்கு எது தேவையோ அதை பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் வரும். அது இன்னமுமே நெக் அகலமாக போகும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நெக்கை இன்னும் 1 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு பேக் நெக்கு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி இந்த பக்கத்துலேருந்து போடுற இதுவும் வரும். அதாவது முனைகள் எல்லாம் கூர்மையாக வரும். நான் அதையும் பிற்பாடு சொல்லித்தரேன். இப்போ இது வரைக்கும் போட்டுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஆழம் வரும்னு சொன்னால் நமக்கு இந்த வளைவு இந்த இடத்துல முடிஞ்சிடும். சரிங்களா? இவ்வளவுதான். நமக்கு இந்த இடம் இந்த கோடோட கொஞ்சம் இணைஞ்ச மாதிரி மேலே ஏற்றியும் வெட்டிக்கலாம். அல்லது ஒரு 1/4 இன்ச்சு தான்றதுனால அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்போ லைனிங் கிளாத்து நீங்கள் கொடுக்குறதா இருந்ததுன்னா அது இன்னமுமே உங்களுக்கு சுலபம். ஆனால் லைனிங் கிளாத் கொடுக்க முடியல, இந்த மாதிரி வெறும் பிளெயின் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கேற்ற துணியை நீங்கள் உள்ளே நம்ம முதல்ல ஒரு நெக்லஸ் கழுத்து பைப்பிங் டபுள் பைப்பிங் வச்சோம் இல்லைங்களா, ரோப் பைப்பிங், அதே மாதிரியே நீங்கள் வைக்கணும். அதாவது உள்ள சம அளவில் துணியை வச்சு அதை நீங்கள் திருப்பிக்கணும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் துணி நம்ம சம அளவில் கீழே வச்சு தாங்க செய்ய முடியும். நீங்கள் இந்த போர்ஷனுக்கு மட்டும் தனியாக கொடுக்கறதுனா கொஞ்சம் துணி இல்லைன்னா கஷ்டமாயிடும். நீங்கள் அந்த இது தைச்ச மாதிரியே இதை நம்ம அப்படியே இங்கே எல்லாமே பின் பண்ணிவிட்டு அப்படியே இதை சுற்றி தையல் போட்டு இந்த கார்னர் எல்லாமே கட் பண்ணிவிடுங்க. அதாவது நம்ம சிசர் கட் போடுவோம் இல்லையா, அந்த சிசர் கட்டை போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. நகரும் துணி வழுக்கும் துணி அந்த மாதிரி இருந்ததுன்னா கட்டாயமாக நீங்கள் எல்லா இடத்துலையுமே பின் போட்டுட்டு செய்யுங்க. இப்போ நம்ம தச்சு முடித்த உடனே அதோட அளவுலையே அந்த நம்ம ஜாயின் பண்ணின உள் துணியை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த முனைகள் கார்னர் எல்லாமே நீங்கள் சிசர் கட் போடுங்க. அந்த நம்ம தச்ச தையலில் படாத மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி ஒரு படி தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை அப்படியே திருப்பிக்கிட்டோம். சில பேருக்கு இன்னும் ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ள கேன்வாஸும் வச்சு நீங்கள் அதே மேலேயே தையல் போட்டு அதே மாதிரியே திருப்பிக்கலாம். இப்போ நீங்கள் திருப்பும் பொழுது உங்களுக்கு மிகச்சரியாக இந்த வளைவுகள்லாம் வரல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. மேலே நம்ம லேஸ் வைக்கும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அது அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு இது இருக்கணும் உங்களுக்கு. அது சரியாக வச்சு திருப்புறதில் சரியாக செஞ்சிங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம தொடர்ச்சியாக மேலே லேஸ் எல்லாம் வைக்க போகிறதால நல்லாவே கனம் ஆகிடும். அதனால தான் நான் உள்ளே கேன்வாஸ் தரல.
இப்போ இந்த இடம்லாம் உங்களுக்கு அப்படியே ஷார்ப்பாக தெரிஞ்சுதுன்னா, இந்த இடம் வந்து உங்களுக்கு முனையெல்லாம் அப்படியே கூர்மையாக தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் லேசாக அப்படி உள்ளே அப்படி லேசாக தள்ளினீங்கனாலே உங்களுக்கு அந்த வளைவு வந்துடும். இந்த ஷார்ப்னஸ்ஸு ஏதாவது வச்சு ஷார்ப்பாக ஒரு டூல் வச்சு அப்படி தள்ளி விடுங்க. அந்த இந்த இடத்துல உங்களுக்கு வி மாதிரி வர்றத அந்த நுனியை அப்படி லேசாக அப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு சரியாக அந்த வளைவு வந்துடும். இப்போ இந்த முனைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி சுருக்கம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அயன் பண்ணினா சரியாயிடும். இது வந்து புதுசாக நம்ம ஒரு புது துணியை தைக்கும் பொழுது அது வந்து அதனுடைய இயல்புலேருந்து மாறி வர்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் வர்றது சகஜம்தான். நீங்கள் அதை அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே படிஞ்சிடும். இப்போ இந்த திலகம் வச்சு அப்படியே எல்லாத்துலேயுமே நீங்கள் நெக்லேயும் சொல்லி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால தான் இதை நான் சொல்லித்தரேன். நெக்கில் நம்ம எந்த டிசைன் வேணாலும் வச்சு செய்யலாம். நெக்லஸ் நெக்கில் தான் செய்யணும்னு இல்லை, வேறு எந்த நெக்குனாலும் வச்சு செய்யலாம். அதை கொஞ்சம் அந்த நேரத்துக்கு அது எப்படி போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம இமேஜினேஷனோட கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் நிறைய தோழிகள் அனுப்புகிறாங்க. அவங்களாம் வந்து குடத்திலிட்ட குத்து விளக்கு மாதிரி நிறைய விஷயம் தெரியுது. எல்லோருமே வந்து சிறப்பாக செய்கிறதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் இமேஜ் அனுப்புகிறாங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவங்க பண்ணுறதெல்லாம். இப்போ இது மாதிரி நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட் பண்ணிக்கோங்க. எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த திலகத்தை இதுக்கேற்ற மாதிரி வைக்கணும்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று அடிபடாமல் இருக்கணும். அது மாதிரி பார்த்து வைங்க. அதாவது இந்த ஷார்ப்னஸ்லலாம் வைக்க போகிறோம். இப்படி உள்நோக்கி இல்லை, சரிங்களா? இப்படி உள்நோக்கி வைக்கல. அந்த திலகம் வந்து அந்த திலகத்தோட கூர்மை இங்கே இருக்கணும், சரிங்களா? இப்படி வைங்க, அதை தொட்ட மாதிரி, சரிங்களா? இப்படி வச்சுட்டு நாம் அதே மாதிரி தான் இந்த ஜரிகை லேஸை வச்சு அதை நம்ம அலங்காரம் பண்ணலாம். சரியா? அந்த முனைக்கு வந்த பிறகு நீங்கள் இது மேலே வச்சு திருப்புங்க. உங்களுக்கு 2 பக்கமும் தையல் போடுற மாதிரி நல்ல லேஸ் அகலமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், குறுகலாக இருந்தாலும் நீங்கள் 2 பக்கமுமே போடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா பிடிச்சி உட்காரும். நாம் தைச்ச அதே முறை தான், டியூலிப் ஸ்லீவில் நம்ம தைச்சோம் பாருங்கள், அதே முறை தான். இது கொஞ்சம் நிறைய வைக்கணும், அவ்வளவுதான். இப்போ அதுனா நமக்கு 3 பூவும் ஒன்றா பக்கத்தில் இருந்ததால் நம்ம பின் பண்ணினோம். இப்போ வந்து நம்ம ஒன்றும் பக்கத்தில் வைக்க போகிறோம். அதனால் நம்ம பின் பண்ணாமல் கூட ஒன்றா வச்சு தொடர்ச்சியாக அப்படியே முடிச்சுக்கிட்டே வரலாம். இதுதான் சொன்னேன் நான், நம்ம அந்த லேஸை வைக்கும் பொழுது நம்ம அந்த ஷார்ப்னஸை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியும், சரிங்களா? முன்னாடியே நமக்கு இந்த இடமெல்லாம் நல்லா வளைவாக வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லேஸை வைக்கும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து காட்டன் அப்படின்றதால நான் அப்படியே கூட வைக்கிறேன். உங்களுக்கு வழுக்கிற துணி சேலையிலேருந்து தான் கட்டாயமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் இதிலெல்லாம் வந்து பின் போட்டுட்டு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நழுவாமல் இருக்கும். நான் முதல்ல தைச்சேன் பாருங்கள் அந்த டியூலிப் ஸ்லீவ், பெட்டல் ஸ்லீவுக்கு, அதுவும் வந்து இந்த சேலைக்காக தைச்சது தான், இந்த சேலையோட டிசைனுக்காக தான். அந்த கலர் காம்பினேஷன் வந்து அதுக்காக செஞ்சது தான். அதுதான் வந்து அதோட தொடர்ச்சியாகவே இதையும் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த வளைவுலெல்லாம் உங்களுக்கு இந்த லேஸ் வருது இல்லைங்களா, அது இன்னமுமே உங்களுக்கு பின்னாடி அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு பக்கம் லேஸில் தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் தூக்கின மாதிரி நிற்கும். அதனால் நீங்கள் கட்டாயமாக 2 பக்கமுமே தையலை போடுங்க. அப்போ தான் வந்து பதிஞ்ச மாதிரி உட்காரும், சரிங்களா? இதுக்கும் மேலே உங்களுக்கு வேணும்னா நாட் வைக்கணும்னா கூட நீங்கள் நாட் வைக்கும்பொழுது இந்த பள்ளத்தில் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஷார்ப்பில் நாட்ஸை வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னுமே அந்த டிசைன் வந்து மடியாமல் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.